ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஆதார் கார்டை வந்து கண்டிப்பாக மேனிட்ரியாக அப்டேட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்காக வந்து ஃபுல் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி தான் ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நம்மளுடைய வீடியோஸ் வந்து உடனே வந்துடும். அதாவது வந்து ப்ளீஸ் அப்டேட் யுவர் ஆதார் ஆர் கேண்டிடேட், அதாவது டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டாக்குமெண்ட் அப்லோடு அப்படின்னு சொல்லி அவங்க இந்த மாதிரி வெப்பேஜ் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. மார்ச் 14, அதாவது இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் கம்பல்சரி உங்களுடைய ஆதார் கார்டுடைய டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணி ஆகணும், அப்டேட் பண்ணி ஆகணும். அதாவது இப்போ அப்டேட் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து மை ஆதாரில் வந்து டாக்குமெண்ட் அப்டேட்னு ஃபஸ்ட்டு போனீங்கனாலே உங்களுக்கு அதுதான் இருக்கும். அதாவது வந்து நம்ம வந்து ஒரு ஆதார் கார்டு எடுத்து 10 வருடங்களுக்கு மேலே ஆகியிருந்தது, நம்ம எதுவுமே அதில் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா வந்து அவங்க கண்டிப்பாக வந்து டாக்குமெண்ட்டை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஆதார் கார்டு எடுக்கும்போது ஒரு அட்ரஸில் இருந்திருப்பீங்க, கரண்ட்டாக ஒரு அட்ரஸில் இருப்பீங்க. இந்த மாதிரி சம் சுச்சுவேஷனுக்காக மட்டும்தான் வந்து அவங்க வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது வந்து 2 விதமான அப்டேட் இருக்குது. ஒன்று பிஓஐ, இன்னொன்று பிஓஏ. அதாவது வந்து பர்சனல் ஆஃப் ஐடென்டிட்டி, அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ். அதாவது வந்து நீங்கள் வந்து அட்ரஸும் அப்டேட் பண்ணலாம், ஐடென்டிட்டியும் அப்டேட் பண்ணலாம். இந்த 2மே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து இந்த 14ஆம் தேதிக்குள்ளே வந்து ஆதார் கார்டு டாக்குமெண்ட்டை வந்து அப்டேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதுவரை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரீயாக அப்டேட் பண்ணிக்கலாம். சரி, நான் ஓகே இதில் வந்து அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து எனக்கு ஆதார் கார்டில் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் மாத்திரம் இல்லாமல் இல்லை, நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி 50 ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். மேபி இப்போ வந்து அஃபிஷியலாக இதுவரை எந்த நியூஸும் வரல. ஆதார் கார்டு அப்டேட் பண்ணலைன்னா 500 ரூபாய் அபதாரம், இல்லைன்னா ஆதார் கார்டு முடக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான நியூஸும் வரல. ஆனால் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. மேபி இன்னும் 2 டேஸ் கழிச்சு தான் தெரியும் ஆதார் கார்டு முடக்கப்படுதா இல்லைன்னா வந்து அபதாரம் எதுவும் விதிக்கிறாங்களா அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.